ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஜனவரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல நடந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிற முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு இடையே இரட்டை ரயில் பாதையாக மாற்ற மத்திய அரசு ஒப்புதல் அளித்த பிரிவு எது? சென்னை திருப்பதி, திருப்பதி பகலா காட்பாடி, விழுப்புரம் திருப்பதி, காட்பாடி பகுதி. ஆந்திரா டு சென்னை ரயில்வே ட்ராக் இருக்கு, அதை வந்து டபுள் லைனா மாற்ற, எந்த செக்ஷன் லைனை மட்டும் டபுள் லைனா மாற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா திருப்பதி பகலா காட்பாடி இந்த ரூட்டை தான் டபுள் வே ரூட்டா மாத்துறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருக்கு. இது வந்து மொத்தம் 104 கிலோமீட்டர் ட்ராக்கு. இதுக்கான செலவு எவ்வளவுனா 1332 கோடி. இது வந்து பிஎம் கட்டி சக்தி என்ற திட்டத்துக்கு கீழே இந்த பிளானை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் 2026 ஆண்டை எந்த ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது? சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு, சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு, சர்வதேச நீர் பாதுகாப்பு ஆண்டு, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு. விவசாயத்துல பெண்களோட பங்களிப்பை அதிகரிக்கவும் அவங்க பேஸ் பண்ற சவால்களை தீர்க்கிறதுனா 2026 பெண் விவசாயிகள் ஆண்டா யுனைடெட் நேஷன் அறிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 2026 சர்வதேச புல்வெளி மற்றும் மேய்ப்பவர்கள் ஆண்டாவும் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜனவரி 2026 பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக அரசு ஊழியர்களுக்கு எந்த வகையான சிறப்பு சலுகை அறிவித்தது? சம்பள உயர்வு, போனஸ் மற்றும் பொங்கல் பரிசு, 15 நாள் விடுமுறை, இலவசம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, போனஸ் மற்றும் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் ரொக்கம், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் கரும்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக பிரெய்லி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 1, ஜனவரி 2, ஜனவரி 4, ஜனவரி 6. பிரெய்லின்றது பார்வை குறைபாடு இருக்கிறவங்க படிக்கிறதுக்காக கண்டறியப்பட்ட ஒரு வழிமுறை. அதுல எல்லாமே பின்ஸ் வச்சு பேப்பர் வந்து டாட்டா வச்சிருப்பாங்க. அது ஒரு சின்ன மேடுமா இருக்கும். இப்ப ஏன்றத சில பஞ்சஸ் வச்சு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நம்ம எப்படி ஒரு வார்த்தையை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி இவங்க வந்து இந்த குறியீடை வந்து அவங்க கைகளால தொட்டு உணர்ந்து இது இன்ன வேர்டுன்னு தெரிஞ்சு அது மூலியமா படிச்சுக்கிறாங்க. அதுக்கான முறை தான் பிரெய்லி. இதுக்கான தினம் எந்த நாள் கொண்டாடப்படுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா ஜனவரி 4. ஸோ இந்த வருஷத்துக்குரிய பிரெய்லி டேக்குரிய தீம் என்னன்னா பிரிட்ஜிங் ஆக்சசிபிலிட்டி இன் டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு. அதாவது இந்த டிஜிட்டல் வேர்ல்டை பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் இந்த வருஷத்தோட தீம். ஃபர்ஸ்ட் இந்த எழுத்து முறையை வந்து லூயிஸ் பிரெய்லின்றது தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால அவரோட பிறந்த நாளையே உலக பிரெய்லி தினமா கொண்டாடிட்டு வரோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜனவரி 2026 ஜனவரியில் நிதி ஆயோக் வெளியிட்ட ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் தமிழ்நாடு பெற்றுள்ள இடம் முதலிடம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 10ஆம் இடம். நிதி ஆயோக் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் இண்டெக்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல தமிழ்நாடோட ரேங்க் என்னன்னு ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, 2ஆவது இடம். ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னா குஜராத். வெஹிக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரானிக்கல் காம்பவுண்ட்ஸ் இதுல எக்ஸ்போர்ட் பண்ணதுனால இதுல எக்ஸ்போர்ட் வந்து எஃபிஷியண்டா இது பண்ணதுனால தமிழ்நாட்டுக்கு செகண்ட் பிளேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சாவித்ரிபாய் பூலே அவர்களின் தினம் பிறந்த தினம் எந்த தினமாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது? மகளிர் கல்வி தினம், தேசிய பெண் குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம், சமூக நீதி தினம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, மகளிர் கல்வி தினம். சாவித்ரிபாய் பூலே தான் இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர். 1848 புனே பிடவாடால பெண்களுக்கான இந்தியாவின் முதல் பள்ளி. அதாவது அப்போ அந்த காலகட்டத்துல ஆண்கள் மட்டும்தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், கல்வி கத்துக்கணும்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அந்த காலகட்டத்திலே இவரோட ஹஸ்பண்ட் வந்து ஜோதிபாய் பூலே அவரோட சேர்ந்து இந்தியாவில பெண்களும் கல்வி கத்துக்கணும், அவங்களும் சொசைட்டில முன்னேறணுன்றதுக்காக புனேல ஒரு ஸ்கூலை
ஸ்கூல்ல கட்டிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் பெண் டீச்சர். இந்தியாவிலே பெண் டீச்சர் இவங்க தான் ஃபர்ஸ்ட். அதனால இவங்களோட பிறந்த நாளை தேசிய மகளிர் கல்வி தினமா கொண்டாடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2026 குடியரசு தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ள முக்கிய தலைவர்கள் யார்? அமெரிக்க அதிபர், ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள், ஆப்பிரிக்க ஒன்றிய தலைவர்கள், ஜப்பான் பிரதமர். ஒவ்வொரு இயரும் ரிபப்ளிக் டே அன்னைக்கு வெளிநாடு ஃபாரின் லீடர்ஸ் யாரையாச்சும் நம்ம வந்து சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணுவோம். அதுல இந்த வருஷம் வந்து சீஃப் கெஸ்ட் யாருன்னு கேட்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள். ஆண்டோனியோ கோஸ்டோ யூரோப்பியன் கவுன்சிலோட தலைவர். உர்சுலா வாண்டர் லயன் அவங்க வந்து யூரோப்பியன் கமிஷனோட தலைவர். இந்த வருஷம் குடியரசு தின விழாவிற்குரிய தீம் என்னன்னா விக்ஷித் பாரத். விக்ஷித் பாரத் 2047. அப்துல் கலாம் எப்படி 2020 இந்தியா வல்லரசுன்னு சொன்னாரோ அதே மாதிரி ஒன்றிய அரசு வந்து விக்ஷித் பாரத் 2047 ஒரு 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 ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்காங்க. 2040 இந்தியா வல்லரசு ஆகணும்ட்டு. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து வந்தே மாதரம் பாடலோட 150வது ஆண்டு பொன்விழா ஆண்டு. வந்தே மாதரம் பாடல் ஏற்றி இந்த வருஷத்தோட 150 வருஷம் ஆச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா தற்போது எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது. கச்சா எண்ணெய்ன்றது ஒரு ரா மெட்டீரியல். இதுல இருந்து தான் ஃபில்டர் பண்ணி பெட்ரோல், டீசல் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில இந்தியா எத்தனாவது கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, மூன்றாவது இடம். வேர்ல்ட்ல அமெரிக்கா தான் கச்சா எண்ணெய் இறக்குமதி ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து சைனா. நெக்ஸ்ட் கொஸ்டின். அயலக தமிழர்கள் தினம், நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9, ஜனவரி 12, ஜனவரி 1, ஜனவரி 15. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, ஜனவரி 12. அயலக தமிழர்கள் தினம்னா வெளிநாட்டில் வசிக்கிற தமிழர்களை சிறப்பிக்கிற விதமா இந்த தினம் கொண்டாடுகிறோம். 2021 இருந்து தான் தமிழ்நாடு அரசு இதை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிச்சு. கலை மற்றும் கலை, இலக்கியம் மற்றும் சமூக தொண்டில் சிறந்து விளங்கும் அயலக தமிழர்களுக்கு அயலக தமிழர்கள் விருது இந்த நாளில் வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். போலியோ இல்லாத நாடாக இந்தியா தனது வெற்றியை தொடர்ந்து எத்தனை ஆண்டுகளாக தக்க வைத்துள்ளது? 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள். இந்தியா வந்து வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி வந்து இந்தியா தான். போலியோவை முற்றிலுமா ஒழிச்சிருக்கோம். போலியோன்ற நோய் வந்து இப்ப இந்தியாவில இல்லவே இல்லை. ஸோ இது எத்தனை வருஷமா போலியோ இல்லாத நாடாக இந்தியா இருக்குன்னு கேட்டாங்க. ஆன்சர் சொன்னா 15 ஆண்டுகள். 15 வருஷமா இந்தியாவில் எந்த போலியோ கேஸும் இல்லை. ஜனவரி 1 அன்று தனது சுதந்திர தினத்தை கொண்டாடும் ஆப்பிரிக்க நாடு எது? எகிப்து, சூடான், நைஜீரியா, கென்யா. ஜனவரி 1 எந்த நாட்டோட இண்டிபெண்டன்ஸ் டே? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சூடான். உலக குடும்ப தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? குளோபல் ஃபேமிலி டே. ஜனவரி 1, ஜனவரி 10, ஜனவரி 5, ஜனவரி 15. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, ஜனவரி 1. உலக நாடுகளிடையே அமைதி மற்றும் ஒற்றுமை வளர்க்கும் உலகமே ஒரு குடும்பம் என்பதை வலியுறுத்தும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இது எப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டாடிப்பாங்கன்னா 2000 ஆண்டுல இருந்து ஜனவரி 1 குளோபல் ஃபேமிலி டேவா கொண்டாடிட்டு வராங்க. யூஎன் தான் இந்த இதா கொண்டாட ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மியான்மர் நாட்டின் சுதந்திர தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 2, ஜனவரி 4, ஜனவரி 6, ஜனவரி 8. மியான்மர் ஜனவரி 1 சூடா. மியான்மர் வந்து ஜனவரி 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்மையில் எந்த மாநில அரசு கல்விக்கென தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்ய பரிந்துரை செய்தது? கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. வேளாண் துறைக்கும் தனி பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தாக்கல் பார்லிமெண்ட்ல
ஃபர்ஸ்ட் நிதி பட்ஜெட், அதாவது ஒட்டுமொத்தமா இந்த இயற்குரிய செலவு என்ன, வரவு என்ன அப்படின்றத பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேளாண் அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கும் தனியா ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. ஏன் அதே மாதிரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியா ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சஜஷன் கொடுத்துருக்கோம். இது ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் மெத்தட்ஸை டெவலப் பண்றதுக்கு கூடுதல் நிதி இருந்தா அது இன்னும் எஃபெக்டிவா செலவு பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை கேட்டிருப்பாங்க. இந்தியாவிலேயே விவசாயத்துக்கும் தனி பட்ஜெட் தாக்கல் செய்து தமிழ்நாடு மாநிலம் தான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜனவரி 6 அன்று யாருடைய பிறந்த தினம் குரு கோவிந்த் சிங் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது? 1வது சீக்கிய குரு, 5வது சீக்கிய குரு, 10வது சீக்கிய குரு, 9வது சீக்கிய குரு. ஜனவரி 6 குரு கோவிந்த் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் வந்து என்னன்னா 10வது சீக்கிய குரு. குரு கோபிந்த் சிங் தான் சீக்கிய மதத்தோட 10வது மற்றும் கடைசி. அவரோட பிறந்த தினம் தான் ஜனவரி 6. ஜனவரி 6 2026 அவரோட பிறந்த தினம் வந்து பர்த்டே வந்து 359வது பர்த்டே. சீக்கிய மதத்துல முதல் குரு வந்து குருநானக். இவர் தான் அந்த சீக்கிய மதத்தையே தோற்றுவிச்சிருப்பாரு. 5வது குருவான குரு அர்ஜுன் தேவ் அமிர்தசரஸ்ல இருக்கிற பொற்கோயில இவர் தான் கட்டியிருப்பாரு. அமிர்தசரஸ் பொற்கோயில கட்டினது யாருன்னா குரு அர்ஜுன் தேவ். 9வது குரு வந்து குரு தேக் பகதூர். இவர் வந்து தியாகத்தின் உருவம் என்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவர் யாருன்னா இந்த 10வது குரு குரு கோவிந்த் சிங்கோட அப்பா. அப்புறம் கடைசி 10வது குரு வந்து குரு கோவிந்த் சிங். இவர் வந்து கால்சா படை உருவாக்கியவர், கடைசி மனித குரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரதிய பிரவாசி திவாஸ் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி 9 கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன? நேரு இந்திய திரும்பினால், காந்தி தென்னாப்பிரிக்கிலிருந்து இந்தியா திரும்பினால், விவேகானந்த சிகாகோ சென்றனால், இந்தியா சுதந்திரம் பெற்றான். நம்ம அங்க ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம்னா ஜனவரி 9 வந்து அயலக தமிழர்கள் தினம். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜனவரி 12 அயலக தமிழர்கள் தினம். இவங்க ஜனவரி 9 வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள், அதாவது என்ஆர்ஐ டே கொண்டாடப்படுறாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. 12னா தமிழ்நாடு, 9னா என்ஆர்ஐ. ஃபர்ஸ்ட் இந்தியா, அதுக்கப்புறம் தமிழ் அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஏன் ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்திய தினமா கொண்டாடுறோம்னு கேட்கிறாங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஜனவரி 9 1915 தான் காந்தி தென்னாப்பிரிக்கால இருந்து தன்னோட பட்டப்படிப்பை முடிச்சுட்டு இந்தியா திரும்பியிருப்பாரு. இந்திய சுதந்திர போராட்டத்தோட காந்தியோட பங்களிப்பை நினைவு கூறவும், இந்தியாவோட வளர்ச்சிக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்து அவங்க அளிக்கிற பங்களிப்பை பாராட்டுறதுக்காகவும் இந்த நாள் கொண்டாடுறாங்க. இது எப்போ வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னா 2003 இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த டேட்டை பாரதிய பிரவாசி திவாஸ் அப்படின்ற நாளா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இதுக்கான மாநாடு வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. 2 years ஒன்ஸ் ஏதாவது ஒரு இந்தியன் சிட்டியில கொண்டாடிட்டு வருவாங்க. லாஸ்டா எங்க நடந்துச்சுன்னா புவனேஸ்வர், ஒடிசால இது வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாடு வந்து நடைபெற்று இருக்கும். அடுத்து எப்போனா 2027 தான் நடக்கும். இந்த வருஷம் என்ன படிப்பாங்கன்னா, அதாவது 2 years ஒன்ஸ் தானே, நடுவில் வர அந்த இயர்ல விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் மட்டும் கொண்டாடிருப்பாங்க. பிசிக்கல் மாநாடா இருக்குது, விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக ஜனவரி 2026 அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய இ சேவை தளம் இது? பாரத் 2.0, டிஜிட்டல் பாரத், இ சக்தி 3.0, டிஜி தமிழ். ஆன்சர் வந்து என்னன்னா பாரத் 2.0 2026 இது வந்து டிஜிட்டல் இந்தியா திட்டத்தோட ஒரு பகுதி. இதோட மோட்டோ என்னன்னா அரசு சேவைகளை ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்த முறையில் வாங்குதல். யூனிஃபைடு இ சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் தான் இதோட மோட்டோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். சாரி, கொஸ்டின் தப்பா இருக்கு. 2027 இஸ்ரோ ஏவல் திட்டம் மட்டும் அடுத்த முக்கிய செயற்கைக்கோள்
சந்திராயன் 4, ககன்யான் 2, ஆதித்யா L2, மங்கள்யான் 2. ஆன்சர் வந்து என்னன்னா சந்திராயன் 4. சந்திராயன் 4 வந்து 2027 to 28க்குள்ள லான்ச் பண்றதா இப்போ சொல்லியிருக்காங்க. இதோட மோட்டோ என்னன்னா மூணுக்கு போய் அங்க இருக்கிற மண்ணை பூமிக்கு கொண்டு வருது. அது சாம்பிள்ஸ் எடுத்துட்டு வர்றதுதான் இதோட மோட்டோவே. இது ஏன் யூஸ்ல வந்துச்சுன்னா ஜனவரி 2026ல இந்த சந்திராயன் 4ல இருக்கிற ரோவர், அதாவது அந்த ரோபோட் வந்து தரையிறங்குறதுக்கான இடத்த சூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்தோட பேர் என்ன, மார்ஸ் மவுண்டைன், நிலவோட தென்துருவத்துல இருக்கிற ஒரு பகுதியை சூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துலதான் அந்த ரோவர் வந்து இறங்கணும்ட்டு. அதை வந்து பாயிண்ட்னு சொல்லுவாங்க, மேன்ஸ் மவுண்டன் பாயிண்ட் அப்படின்ட்டு. இது இந்த திட்டத்துக்கான மொத்த செலவு எவ்வளவுனா 2104 கோடி. ககன்யான்ன்றது விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்புறதுக்குரிய திட்டம் ககன்யான் 2ன்றது. ஆதித்யா L2ன்றது சூரியனுக்கு ஒரு செயற்கைக்கோள் அனுப்பி அதை வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய திட்டம். ஆதித்யானா சன்னு, இது வந்து ஆஸ்ட்ரோனட். மங்கள்யான் 2ன்றது மார்ஸுக்கு அனுப்புறதுக்கான திட்டம். அதாவது செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்யறதுக்காக செயற்கைக்கோள் அனுப்புற திட்டம் வந்து மங்கள்யான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பசுமை கைத்தறி திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது? புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா MOU, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ், அமெரிக்கா. பசுமை கைத்தறி திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதுன்னா ஆப்ஷன் பி, ஜெர்மனி. ஜெர்மனியோட சேர்ந்து தூத்துக்குடி மற்றும் எண்ணூர்ல கிரீன் ஹைட்ரஜன் அமைக்கிறதுக்கு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா தூய்மையான எரிசக்தி உற்பத்தியை தமிழ்நாடை முன்னிலைப்படுத்துவது. நெக்ஸ்ட் கொஸ்டின். யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் சேர்க்க பரிந்துரைக்கப்பட்ட தமிழ்நாட்டின் தற்காப்பு கலை. யுனெஸ்கோ லிஸ்ட்ல சஜஸ்ட் பண்ணியிருக்க தமிழ்நாட்டின் தற்காப்பு களரி பயிற்று, சிலம்பம், மல்யுத்தம், வர்மக்கலை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, சிலம்பம். சிலம்பன்றது மூங்கில் தடியை கொண்டு ஆடப்படும் ஒரு பண்டைய தற்காப்பு கலை. இது வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டுல இருந்து இருப்பதா சிலப்பதிகாரம் போன்ற சங்க இலக்கியத்துல குறிப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2026 ஜனவரியில் நிலவிய கடுமையான குளிர்கால அலையா பாதிக்கப்பட்ட வட இந்திய மாநிலங்களில் முதன்மை டெல்லி, பீகார், ஒடிசா, மத்திய பிரதேஷ். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, டெல்லி. தமிழ்நாட்டில் புதிதாக அறிவிக்கப்பட்ட வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு, முதுமலை, கிண்டி, வேடந்தாங்கல். புதிதாக அறிவிக்கப்பட்ட வனவிலங்கு சரணாலயம், அனிமல் சாங்சுவரி. ஆன்சர் வந்து என்னன்னா ஈரோடு தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் தான் புதிதாக அறிவிக்கப்பட்ட சரணாலயம். இது வந்து தமிழ்நாட்டோட 18வது வனவிலங்கு சரணாலயம். இதோட பரப்பளவு வந்து 80,000 ஹெக்டேரு. இந்த சரணாலயத்துல புலி, யானை, சிறுத்தை, காட்டுப்பன்றி, அப்புறம் 230க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் காணப்படுகின்றன. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா நீலகிரி பயோஸ்பியரையும் காவிரி அனிமல் சாங்சுவரியும் கனெக்ட் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல இருக்கு. இது வந்து முக்கியமான யானை வழித்தடமும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி மாதத்தின் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 20, ஜனவரி 25, ஜனவரி 26, ஜனவரி 30. நேஷனல் ஓட்டர்ஸ் டே. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, ஜனவரி 25. இந்த இயர் எலெக்ஷன் இருக்கனால மேபி இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 1950 ஜனவரி 25ல தான் இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்டிருக்கும். அதனால தான் இந்த டேட்டை நேஷனல் ஓட்டர்ஸ் டே கொண்டாடிட்டு வராங்க. எப்போ இருந்ததுன்னா 2014 இருந்து. இன்றைய 2026க்கான நேஷனல் ஓட்டர்ஸ் டேக்கான தீம் என்னன்னா ரெடி டு ஓட், ஃபியர்லெஸ், டிட்டர்மைன்டு பார்ட்டிசிபேஷன். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளன? இந்தியா,
சீனா, ஜப்பான், கத்தார். ஏசியன் கேம்ஸ் எங்க கண்டக்ட் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஜப்பான். இது 20வது ஏசியன் கேம்ஸ். ஜப்பான்ல ஐச்சி, நகோயா என்ற 2 சிட்டில தான் ஏசியன் கேம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இது ஜப்பான்ல நடக்கிற 3rd டைமா ஏசியன் கேம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. 58ல டோக்கியோலையும் 94ல ஹிரோஷிமாலையும் ஏசியன் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் மொழி தியாகிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? தமிழ் மொழி தியாகிகள் தினம் ஜனவரி 15, ஜனவரி 25, ஜனவரி 30, ஜனவரி 1. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி ஜனவரி 25. 1964, 65 நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல உயிர் நீத்த தியாகிகளோட நினைவு கூர்ற வகையில தான் 25ல தமிழ் மொழி தியாகிகள் தினம்ன்ற மாதிரி அனுசரிக்கப்படுகிறது. இதுல இருந்த முக்கிய தியாகிகள் யார் யாருன்னா தாளைமுத்து, நடராசன், கீழப்பழுவூர், சின்னசாமி. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.